8வது நோம்புக்கு சஹர் டு இஃப்தார் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா? இறால் ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு மோர் தாளித்தேன். அப்புறம் சாப்பாடு டீயோடி சஹர் வந்து சூப்பராக முடிஞ்சுது. அப்புறம் இன்னைக்கு காலையிலேயே போய் கறி வாங்கிட்டு வந்துட்டோம். வியாழக்கிழமை தவிர மற்ற டேஸில் எப்போ போனாலும் பீஃப் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வியாழக்கிழமை மட்டும்தான் போய் கறி வாங்குவோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி நல்ல இளம் கறியாக இருந்துச்சு. அதை காலையிலேயே நல்லா கழுவி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி இஃப்தார் வேலையை ஒரு 3 மணிக்கெலாம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல முடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இடியாப்பம் வச்சு பீஃப் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பீஃப் குழம்புக்கு ஃபஸ்ட்டு தயிர் மசாலாலாம் போட்டு விரவி தாளித்து போட்டேன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இடியாப்பத்தை பொறுமையாக அவிச்சிக்கலாம். பீஃப் குழம்பு ரெசிபி வேணுன்னா கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இடியாப்ப மாவு வந்துட்டு எப்போவுமே வீட்டில் தான் வறுப்போம் நோம்புக்கு. ஆனால் இந்த வாட்டி வறுக்கலை. அதனால் கடையில் ஒரு 1/2 கிலோ இடியாப்ப மாவு மட்டும் வாங்கிக்கிட்டோம். இந்த இடியாப்பம் அவிக்கிற பொருள்லாம் வந்துட்டு என்னைக்காவது தான் வெளியே எடுப்பேன். இன்றைக்கி தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 1/2 கிலோ மாவுக்கு வந்துட்டு 1 லிட்டர் தண்ணி வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அதே மாதிரி 1/2 கிலோ மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கிண்டினேன். சூப்பராக வந்து மாவு ரெடியாகி வந்துருச்சு. அப்புறம் தட்டில் புழிஞ்சு இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பீஃப் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கசகசாலாம் போட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இடியாப்பத்தை வந்துட்டு வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சம் தண்ணியை நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டி பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்போ வந்து இடியாப்பம் சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இடியாப்பத்தையும் மொத்தமாக அவிச்சு எடுத்தாச்சு. எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்துட்டு சப்போட்டா பழம் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பீஃப் குழம்பு, சப்போட்டா, பேரிச்சம்பழம், இடியாப்பம், நன்னாரி சர்பத்துன்னு 8வது நோம்பு சூப்பராக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். 9வது நோம்பு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.